அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களை அமைய போகுது, முக்கியமாக கிரகங்களுடைய அமைப்பு அவங்களுக்கு இந்த 7 நாட்களில் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, அந்த அமைப்பால் என்னென்ன பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இந்த கன்னிராசி என்பர்கள் அனைவரும் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்சியில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயபுர அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதுன ராசியில் இருக்காரு, செவ்வாய் மேச ராசியில் இருக்காரு, புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட மாற்றத்தை அள்ளித்தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தாங்க உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் கன்னிராசிக்காரர்கள். மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசியில் 10வது இடத்துல அமர்ந்திருக்கிறார். இதனால் முதலீடுகளை அதிகரித்து உங்களுடைய தொழிலில் துடிப்போடு நீங்கள் இறங்குவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் இந்த 7 நாட்களில் நிச்சயமாக உதவி செய்வாங்க. சந்திரனின் நகர்வு கோட்டை போட்டி பந்தயங்களுக்கு பாதகமாக அமைக்க கூடுங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 8வது இடத்துல அமர்றாரு. இதனால் மாமனார் வீட்டில் இருந்து வந்த எதிர்பார்த்த பணம் கிடைக்காது. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 10வது இடத்துல அமர்வதால் உங்களுடைய மனைவியின் நச்சரிப்பு தாங்காமல் நகை வாங்கி கொடுப்பீங்க. மேலும் துணி வியாபாரிகள் அதிகப்படியான லாபத்தை இந்த கட்டத்தில் பார்க்க முடியுங்க. இதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் 9ஆம் இடத்தில் அமர்வதால் திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதரியின் திருமணத்தை பேசி முடிப்பீங்க. தாயாரின் பேச்சை கேட்டு குடும்பத்தில் மனைவி பிரச்சனையில் நீங்கள் கிளப்புவீங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் 10வது இடத்துல அமரப்போவதால் தங்க தடை இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும். மற்றவர்களின் சூழ்ச்சியை முறியடிப்பீர்கள். மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 6வது இடத்தில் அமர்வதால் பொறுப்பான சில காரியங்களை உங்களை தேடி வரும். மேலும் வெறுப்பை காட்டாமல் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடுங்க. மேலும் ராகு பகவான் இந்த 7 நாட்களில் எந்த இடத்துல அமர்றாரு அப்படின்னு பார்த்தீங்க 7ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் கொட்டி கொடுத்தாலும் கெட்டவர் பேச்சு கேட்காதீங்க. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் 1வது இடத்தில் அமர்வதால் மற்றவர்களுடைய சொல்லை கேட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. முக்கியமாக மற்றவங்களோட வேலை ஏதாவதுன்னா அது நீங்கள் பொறுப்பேற்று அந்த வேலையை செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அவங்க பிரச்சனை ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனை உங்கள் மூலிமா உங்கள் பிரச்சனையாக மாறிவிடும். ஸோ யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து நிதானமாக கவனமாக நீங்கள் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்குங்க. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோக ஸ்தானத்தில் சனி, களத்திர ஸ்தானத்தில் ராகு, அஸ்தம ஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களானது 26/6/2024
4 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் எல்லாவற்றிலுமே லாபம் எல்லா வகையிலுமே கிடைக்க போகுதுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நன்மதிப்பு பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் உங்களை நாடி வருவார்கள். இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னும் சொல்லப்படுது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களில் அலுவலக பணிகளை சிரமமின்றி செய்து முடிப்பார்கள். பயணங்கள் செல்ல வேண்டிய நிலைகள் வரும். குடும்பத்தில் சகஜ நிலைகள் காணப்படும். சுமூக உறவு இருக்கும். வீட்டிற்கு தேவையான ஆடை அணிகலன்கள் வாங்கி கொடுப்பீங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு பணவரத்து திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். காரியம் அனைத்திலும் அனுகூலம் உண்டாகும். அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்களில் எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாக முடியலாம். சூரியன் சஞ்சரிப்பதால் அரசியல்வாதிகளுக்கு மனதில் தைரியம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் கூடுங்க. அதே போல கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு நீங்கள் பாடங்களை படித்து அதிலையுமே வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த 7 நாட்களில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக செய்யணும். அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்து பெருமாளை பூஜித்தால் எல்லா தடைகளும் நீங்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். ஸோ நீங்கள் கன்னிராசி நேயர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து 7 நாள் ஃபுல்லாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தில் செஞ்சு பாருங்கள். அதே போல் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் நீங்கள் எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி மட்டுமே கிடைக்கும். மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்கும். எண்ணிய எண்ணங்கள் யாவுமே நிறைவேறுங்க. அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும். விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க. மேலும் சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத தன வரவுகள் ஆகியவை நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் முயற்சிகளில் அரசு உதவியோடு வெற்றி பெறுவீர்கள். கல்விகள் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும். இன்னும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். பிரபல மாணவர்களின் அன்பும் நட்பும் கிடைக்கும். புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படும். ஆதாயம் அதிக அளவில் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் உங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டு கிடைக்கும். சுப காரியங்களுக்கு இல்லமே விழா காலமாய் காணப்படும். மேலும் மாகாண்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதி கிடைக்கும். திடீரென்று ஏற்படும் வியாபார சம்பந்தமான பயணங்களால் ஆதாயமும் அதனால் மகிழ்ச்சியும் அதிக அளவில் காணப்படுங்க. அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த தலைமை பதவிகள் தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் பணியில் இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த இடமாற்றம் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தான் இருக்கக்கூடும். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து அதனால் லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். புத்திர பாக்கியம் ஏற்படும். தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாங்க. முக்கியமாக விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களோடு மிக மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். எல்லா வகையிலுமே அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடமும் எதிர்பார்த்த அனுகூலமான விஷயங்கள் அனைத்துமே தாமதமின்றி வெற்றி தரக்கூடிய விஷயமாக நடக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி நோக்கி செல்லும். அடுத்தவருடைய விவகாரங்களில் மூக்கை நுழைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் உங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வார்கள். மேலும் நண்பர்கள் விரும்பி உங்களுக்கு இந்த சமயத்தில் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கன்னிராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகிறது, அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், மேலும் இந்த 7 நாட்களில் அவங்களுக்கு அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்து அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பெற போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுர அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.